அதனால அவர் பாருங்க நினைக்கிறாரு, எப்படி சொல்றாரு? என் தாழ்மையிலே என்னை நினைத்தவரை துதிக்கிறேன். இது மனசு வேணுங்க, மனசு வேணும். அதாவது என்ன குறிச்சு பெருமைப்படுத்திக்கிட என்கிட்ட எதுவுமே இல்ல. சொல்லுங்க, எதுவுமே இல்ல, எல்லாம் அவரால வந்தது. சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, 2 கையை வச்சு சொல்லுங்க, எல்லாம் அவரால வந்தது. நான் இருப்பதே அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி சொல்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. கர்த்தாவே, நீர் என்னை கைதூக்கி எடுத்தி போற்றி புகழ்ந்து உயர்த்துகிறே. பகைஞர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தே இதுவரையில். பகைஞர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தே இதுவரையில். பகைஞர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தே. நன்றி ராஜா, கர்த்தாவே நீர்
எத்தனை நாள் நைட் அழுது இருப்போம். எத்தனை நாள் யாருக்கு தெரியாம கலங்கிருப்போம். Oh Jesus. நான் கைவிடலை ஆண்டவரே, சொல்லுங்கப்பா, நான் கைவிடலை அப்பா. எனக்கு எப்படி ஆச்சு? நீ எத்தனை நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க? எனக்கு எந்த பலகீனம்? நான் கர்த்தரும் கூட இருந்தார். ஒரு நாள் நம்மளை பசியில வாழவில்லை, ஒரு நாள் உன்னை பணம் இல்லாதவன விடலையே மகனே. யார்கிட்ட என்ன என் பிரச்சனையை சொல்லுவேன்னு நீ அழுதலையா? ஆண்டவர் கூட இருந்து உன்னை நடத்திட்டு வந்தார். தேவ பிரசன்னத்துல நினைச்சு பாருங்க, மன அமைதியோடு. கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும், வார்த்தை வர வேண்டாம். ஒரு அண்ணாளை போல, அப்பா எவ்வளவு தூரம் படிக்க வச்சது நீங்க தான்ப்பா. ஒரு தவணை கூட உனக்கு உன்னை பீஸ் கெட்டாம உன்னை நிக்க விடலை இல்லையா ஆண்டவர்? உன் காலேஜ்ல உன்னை வெட்கப்படுத்தல இல்லையா? ஒரு மாசம் வாடகை கட்டாம உன்னை விடலையே. இந்த அன்பை நினைச்சு பாருங்க. ஒண்ணு இல்லை, ஆனாலும் உன்னை நேசிச்சார் இல்லையா? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கெல்லாம் இருந்து நம்மளை தூக்கி எடுத்தார் இல்லையா? பிசாசு எத்தனையோ முறை இந்த பாதாளத்துல உட்கார வைக்கணும்னு நினைச்சான். உன்னை பெரிய ஒரு ஆபத்துல சிக்க வைக்கணும்னு நினைச்சான். பெரிய நெருக்கத்துல, பெரிய போராட்டத்துல கொண்டு போய் மாட்டணும்னு நினைச்சான். ஒரு பெரிய ஆபத்துல, ஒரு ஆக்சிடென்ட்ல கொண்டு போய் நிக்க வைக்க நினைச்சான். ஒரு செகண்ட்ல உன்னை ஆண்டவர் காப்பாத்திருந்தார். பாருங்க, அவர் இல்லைன்னா இன்னைக்கு குழியில இறங்கியிருப்போம். நம்ம 4 பேர் சேர்ந்து குழியில இறங்கியிருப்பார். ஆண்டவர் உன்னை விடலை இல்லையா? எத்தனை நாள் வியாதி படுக்கையில, யாரும் மற்ற ஒரு நிலைமையில ஒரு அனாதையை போல நீ புலம்பி இருப்ப. ஆண்டவர் பக்கத்துல வந்து பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? உன் தவிப்புகள், ஏமாற்றம்,
சில மனுஷங்களை பார்த்து நீ உடைஞ்சு போனைய, ஏன் இப்படி எல்லாம் இருக்காங்க ஆண்டவரே, ஆனாலும் நான் இருக்கிறேன் உனக்கு, நான் இருக்கிறேன்னு சொல்லி உன் அவமானப்படுத்தின, ஓ நீ எப்ப வெட்கப்பட்டு போவையோடு நினைச்ச சத்துருக்களுக்கு முன்னாடி இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறாரே. நீ எப்ப விழுவ, எப்ப உனக்கு என்ன ஆகும் சிரிக்கலாம்னு நினைச்சாங்க இல்லையா, ஆண்டவர் உன்னை விடவே இல்லை பாருங்க. அவங்க நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருந்திருக்கிறார் இல்லையா. சொல்லுங்க அப்பா, என் குடும்பத்தையே அழிக்க சத்துரு வந்தான், என் வாழ்க்கையே அழிக்க சத்துரு வந்தான், ஆனாலும் நான் நம்பினவங்க எல்லாம் எனக்கு எதிராய் மாறின போதும், நான் நம்பினவர்கள் துரோகிகளாய் மாறின போதும் கர்த்தர் என் பட்சத்திலே நின்னீரே. நாள் வரைக்கும் நடத்திட்டு வந்தீங்களப்பா, ஒரு பாதத்தை பிடிமா, பாதத்தை பிடி அப்பா. நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பா. மகன் பார்த்து நகைத்திடாமல், ஒருவேளை சத்துரு நினைச்சது மாதிரி உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க எல்லாம் எப்படி சிரிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். ஊரே சிரிச்சு, சொந்தக்காரங்களே என்னென்ன பேசியிருப்பாங்க யோசித்து பாருங்களேன். ஆனா என் அன்பு பிள்ளைய, உன்னையும் பிள்ளைகளையும், உன்னையும் பிள்ளைகளையும் சாவு குழியில இறங்காதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு தேவன் காத்து கொண்டாரே. சொல்லுங்க ஏசப்பா. கை உயரட்டுமே, கை உயரட்டுமே மகளே, மகளே. சிறு வயதுல இருந்து எவ்வளவு பலகீனமா, ஐயோ என் பலகீனம் இப்படி இருக்கே, நீங்க எந்த நாள் நடந்தது, உன் காலை பார்த்து, உன் கையை பார்த்து என் கண்ணு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்ப கண்ணு சரியா தெரியலையே, என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் புள்ள படிப்பு இப்படி ஆயிடுச்சு. எத்தனை விஷயங்களுக்காக, எத்தனை காரியங்களுக்காக நீ ஒரு நாளும் கதறி இருப்ப. கர்த்தர் உன்னை விடவே இல்லை பாத்தியா. சொல்லுங்க அப்பா, ஏசப்பா. நான் பயந்தேன், பயந்தது எல்லா பயத்தில் இருந்தோம் என் தேவன் என்னை விடுவித்தீரப்பா. நினைச்சு பாரு மகளே, மரணத்தினுடைய மரண குழியில குழி வெட்டப்பட்டாச்சு உனக்கு, ஆனாலும் நீ செத்து போயிருவன்னு சொன்ன நிலைமையில ஓ கர்த்தர் உன்னை அந்த சாவு குழியில இருந்து தூக்கி எடுத்தாரே. நினைச்சு பாரு உன் பிள்ளைங்க எப்படி அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க நேரம். நீ ஒரு வியாதியில படுத்த போ, குடும்ப நிலைமை யோசித்து பாரு, ஆனாலும் கர்த்தர் உன்னை கைவிடலையே. உன் பிள்ளைங்க ஒரு பலகீனத்தை கடந்து போகும்போதெல்லாம் நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. என் மகனுக்கு ஏன், என் மகளுக்கு ஏன் இந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு இந்த பலகீனம் வராம இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைச்சாடுது இல்லையம்மா. கர்த்தர் அந்த பாதாளத்துல உன்னை உட்கார வைக்கல, நீ இந்த நெருக்கத்திலேயே இரு, இந்த வேதனையில இருந்து உன்னை உட்கார வைக்காம என் அப்பா உன்னை தூக்கி எடுத்தார் இல்லையா. ஒரு பாதத்தை, ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு ஒரு பாதத்தை நினைச்சு பாரு. ஏசப்பா, ஒரு நாள் என்ன கைவிடலையா பாஸ்டர் என்ற ஒரு அமைச்சு சொல்லுங்களேன். ஒரு நாள் என்னை விட்டு விலகல என்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க.
ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைகளை உயர்த்தி அப்பா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பட்டு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பட்டு சகிப்பதினால், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் விடுவே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாளை சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகில் கடந்தென்றும் நான் மறவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று எந்த கண்ணீரெல்லாம் துடைப்பார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று எந்த கண்ணீரெல்லாம். Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? Hallelujah, 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 hallelujah. என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தேவன் நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய பலன், சுகம், ஆரோக்கியம், நல்ல வாய்ப்புகள், நல்ல வேலைகள், நல்ல மேன்மைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவ கிருபையில் இவர்கள் பலப்பட்டு நிற்க தேவன் கிருபை செய்யும்படி நம்ம எல்லாம் நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஒரு குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாராவது ஒருவர் நன்றி சொல்லி, அப்பா இவ்வளவு நேரம் கூட இருந்தீங்களே நன்றி.